Hi, hello everyone. This is Soumya from Book Feast channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படினு பார்த்தா A Bicycle in Good Repair and it was written by Jerome K.Jerome. So இதுல வர characters யார் அப்படினு பார்த்தா one is the author who seems to be the narrator and second one seems to be a man. So a bicycle in good repair. ஸோ இதெல்லாமே தெரியும். இந்த ஸ்டோரி டீல்ஸ் வித் தி பைசைக்கிள். அது எப்படி அப்படின்றத நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் டு யூ. லெட்ஸ் see the summary. He starts like a man I knew proposed one evening we should go for a long bicycle ride together in the following day and I agreed. ஸோ வந்து இந்த ரைட்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா he's coming across a man. அந்த மேன் வந்து ஆல்ரெடி இவர் கொஞ்சம் தெரிஞ்சவரான். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம பைசைக்கிள் ரைட் போகலாம், அதுவும் வந்து ஃபாலோயிங் டேனா நெக்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் வந்து ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு காலையில் சீக்கிரம்லாம் எழுந்திரிச்சு இவரால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு இவர் ரெடியாக எல்லாமே பண்ணி ரெடியாக இருக்காரு. பட் தி மேன் ஹீஸ் நாட் மென்ஷன்ட் பை நேம், ஹீஸ் மென்ஷன் ஒன்லி அ மேன். ஸோ அந்த மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹி கம்ஸ் half an hour லேட். ஸோ half an hour லேட்டாக வராரு. சரி கார்டன்லேயே வெயிட் பண்ணிவிட்டு இட் வாஸ் அ லவ்லி டே அப்படின்னு சொல்கிற ரொம்ப லவ்லியான டே இருக்கான். உடனே வந்து he said that's a good looking machine of yours, how does it run? ஸோ அவர் கேட்குறாரு அந்த மிஷின் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. ஓ மற்றதெல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி தான் ஒர்க் ஆகும், இந்த மார்னிங் வந்து என்ன எப்படி கேட்டுட்ருக்கீங்க, ஈஸிலி இனஃப் இன் தி மார்னிங் கோஸ் அ லிட்டில் ஸ்லிஃபி ஆஃப்டர் லஞ்ச், இது நல்லா தான் இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஐ யூஸ் டு டேக் இட் ஆஃப்டர் லஞ்ச், எவ்ரி திங் யூஸ் டு ஹேப்பன், இட் இஸ் அ குட் மெஷின் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சடன்லி த மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா he got hold of it, I mean the bicycle by the front wheel and the fork. ஸோ ஃப்ரண்ட் வீலையும் ஃபோக்கையும் போட்டு he was violently அதை வந்து போட்டு ஆட்டிகிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறீங்க, அதை ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த நேரேட்டர் சொல்லவும் சடனாக இது வந்து ஷேக் ஆகிட்டே இருக்குது, அதனால தான் நான் ஆட்டினேன் அப்படின்றாரு. உடனே சொல்கிறாரு நீங்கள் வாபிள், ஸோ வாபிள் இஸ் லைக் வைப்ரேஷன் அண்ட் ஷேக்கிங் டு வேர்ட்ஸ் மேக்ஸ் வாபிள். ஸோ அன்ஸ்டடியாக மூவ் ஆகுறது, நீங்கள் அதை வந்து வாபிள் பண்ணாத வரைக்கும் அது எந்த வாபிளும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த மேன் நோ இது ரொம்ப டேஞ்சரஸான திங், நீங்கள் போய் ஹேமர் எடுத்துகிட்டு வாங்க நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமர் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயும் இந்த மிஷினை வந்து என்ன பண்ணுறான்னு he was started playing with it. அதை ஒவ்வொன்றா உட்காந்து விளையாண்டுட்டு அதை ஒவ்வொரு பாட்டாக கழட்டிட்டு இருக்காரு. அண்ட் he said it looks to me as if the bearing were all wrong. இது அங்கங்கே நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ டோன்ட் வரி நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வராரு. இந்த மேன் சொல்கிறார் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இட் வில் பி வெரி குட், யூ வில் மேக் யுவர் செல்ஃப் டயர்ட், நீ ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க, ஏன்னா டேரெக்டாக போய் சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் மெல்ல கை வைக்காதீங்கன்னு. ஸோ he says மார்ஃபிக்கலாக மெட்டாஃபரிக்கலாக இவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் ரொம்ப டயர்டாகிடுவீங்க, லெட்ஸ் கோ பேக், நம்ம வந்து திரும்பி போகலாம், லெட்ஸ் கெட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. பட் இந்த மேன் வந்து அக்செப்ட் பண்ணல. வெல் வி மே சி வாட் இஸ் தி மேட்டர் வித் இட் நவ், இஸ் இட் அவுட்? ஸோ என்ன இல்லை அந்த பெரிய விஷயம் இருக்க போகுது, அது என்ன உலக அதிசயமா, ஐ ட்ராப் இட் பை அன் ஆக்சிடென்ட், இது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் விழுந்திருக்கு. ஸோ உடனே சொன்னதுக்கப்புறம் இவர் கோவம் வந்துருச்சு, எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ ஆக்சிடென்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாரு இவர் அப்படின்னு. உடனே சொன்ன கேட்ச் புடி அதை புடின்னு கத்துறாரு. என்னடா புடின்னு கத்துறாருன்னு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய நட்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ he started removing all the bolt from it. ஃபைனலி ஒரு half an hourக்கு அப்புறம் பார்த்தா தான் இவர் வந்து ஒரு 16 போல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ கண்டுபிடிச்சது நம்ம அப்படியே கீழே வச்சாலும் அது மிஸ் ஆகிடும். he has to save it somewhere. ஸோ தன்னோட ஹேட்டில் அதை போட்டு சென்சிபிளாக அதை பக்கத்தில் சேஃபாக வச்சுருக்காரு. அண்ட் ஃபைனலி he takes up the chain, ஒவ்வொரு செயினாக எடுத்து பண்ணுறாரு. அண்ட் ஒன் லுக் பிகன் டேக்கிங் ஆஃப் தி கியர் கேஸ். ஸோ கியர் கேஸை எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறான்னா கியர் கேஸ் போயிடுச்சுன்னா நீ சைக்கிளை வித்துரு, இட் இஸ் ஃபிட் ஃபார் நத்திங் என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் அப்படின்னு நேரேட்டர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த மேன் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் சும்மா இந்த மெஷினை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதவங்க பேசுறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கியர் கேஸை வந்து 2 பீசஸாக பிரிச்சிடுறாரு. ஸோ இதெல்லாம் ஸ்க்ரூஸ் எல்லாம் அங்கங்கே டிஸப்பியர் ஆகிடுது, பாதி ஸ்க்ரூஸ் வந்து எங்கே போகுதுன்னே தெரியல, மிஸ்டேக்கெல்லாம் போயிடுது. இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. காமன் சென்ஸ் கண்டினியூ டு விஸ்பர் டு மீ. ஸோ இவரோட காமன் சென்ஸ் வந்து இவருக்கு சொல்லிட்டே இருக்கான் இந்த மேனை ஸ்டாப் பண்ணு, இவர் ரொம்ப மேடாக பிஹேவ் பண்ணுறான், இந்த சைக்கிளுக்கு எதாவது ஆட போகுதுன்னு. பட் இவரால் எதுவுமே பண்ண முடியல. வீட்டுக்கு வந்தவரை he cannot lock him to the face. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. அதுமாதிரி இந்த நேரேட்டரோட நேச்சர் என்ன அப்படின்னா he usually never hurts people. வந்து ஆஃபனாக வந்து ஹர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இவருக்கு பிடிக்காதான். ஸோ சைலண்ட்டாக என்ன தான் நடக்குது அப்படின்னு இவரும் பார்த்துட்டே இருக்காரு. இவருக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. he gave up looking for the rest of the screws. சரி நம்ம ஸ்க்ரூவாக கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே இருக்காரு. பை த வே இந்த மேன் என்ன பண்ணுறாருன்னா டைட் பண்ணுறாராம். டைட் பண்ணிவிட்டு இது மூவ் ஆகலைன்னு சொல்லி கொஞ்சம் லூஸ் பண்ணுறாரு. திருப்பி மாற்றி டைட் பண்ணிட்டு இருக்காரு. இது பார்க்குறதுக்கு அங்கே கொஞ்சம் டைட் பண்ணாலே போதுமே, எதுக்கு இவன் எல்லாத்தையும் கழட்டலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தோணுதான். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவர் ஃபோக் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீலை வந்து அந்த மேன் உள்ளே வைக்கிறாரு.
10 மினிட்ஸ்க்கு அப்புறம் he suggests that he should hold the fork. இந்த ஃபோக்கை பிடிச்சிக்கோ, நான் வந்து வீலை உள்ள அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக இவர் சைக்கிள்லாம் பிடிச்சி மேலெலாம் எடுத்து வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. த மேன் சடன்லி ஹி ஸ்டார்ட்ஸ் லாஃபிங். சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் திரும்பி. வாட்ஸ் இட் ஜோக்? வெல் ஐம் ஆஸ். என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்போ சிரிக்கிறேன்னு கேட்குறேன். நான் வந்து ஒரு ஆஸ். ஸோ ஆஸ் இஸ் கம்பேர்ட் டு தி டாங்கிஸ் ஃபேமிலி. ஸோ ஆஸ் நான் வந்து ஒரு ஆஸ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் எனக்கு தெரியும், அப்பா முதல் முறை இந்த மனுஷன் மேலே இப்போ தான் ஒரு மரியாதை வந்திருக்கு. ஏன்னா இப்போ தான் உண்மையை பேசியிருக்கான். ஹி ஹாஸ் டிஸ்கவர்ட் தி ட்ரூத் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. உடனே திடீர்னு அவர் தான் சொல்கிறாரு, வி ஹவ் forgotten தி பால்ஸ். இதில் இருக்க பால்ஸ் எல்லாம் இங்கே நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லவும் ஹி ஸ்டார்ட்ஸ் டேக்கிங் அப் ஃப்ரம் தி ஹேட்குள்ளேருந்து அதை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டே இருக்காரு. இந்த மேனும் வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாக ஹி ஸ்டார்ட்ஸ் டூயிங் இஸ் ஒர்க். கடைசி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணுறோம், இதுக்கு மேலே கடவுள் கையில் தான் இருக்குது, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக இவங்கக்கிட்ட எத்தனை பால்ஸ் இருக்குன்னா 11 பால்ஸ் தான் இருக்குது. ஸோ ஹி ஸ்டார்ட்ஸ் ஃபிக்ஸிங் 6 ஆன் தி ஒன் சைட் அண்ட் 5 ஆன் தி அதர் சைட். ஹாஃப் அன் ஹவர் லேட்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வீலை கழட்டி திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறாரு. இப்படி மாற்றி 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 ஒன்று இங்கே ஆடுது அங்கே ஆடுதுன்னு இன்னொரு சொல்லிகிட்டே இருக்காரு. அ சைல்ட் மைட் ஹாவ் நோட்டிஸ்ட். ஒரு சின்ன குழந்தை கூட இது எப்படி இருக்குது, இது எப்படி செய்யலாம் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிருக்குமா. பட் ஹீ ஸ்டார்டிங் ஃப்ரம் தி டாப் டு தி 2 அகேன் அண்ட் அகெயின் ஹி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி டாப் டு 2. உடனே வந்து நேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, வாட்சிங் யூ டூ திஸ் இஸ் ரியலி யூஸ் டு மீ. நீங்கள் இதை பண்ணுறதை பார்க்கறதுக்கு எனக்கு ரியலி யூஸ்ஃபுல் பிகாஸ் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது, இவ்வளோ பண்ணியும் யூ நெவர் லேக்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ், யூ நெவர் லேக்ட் யுவர் ஹோப்னஸ். எப்படி இது தட்ஸ் தி திங் டு பி அப்ரிஷியேட்டட் இன் யூ அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வேறு என்கரேஜ் பண்ணதுனால the man he started walking towards it and he stood bicycle against the house and started moving. ஸோ போகிறார், ட்ரீ சுற்றி போகிறாரு, வீல் எல்லாத்தையும் சுற்றி 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 வந்துகிட்டே இருக்காரு. ஃபைனலி நம்ம வந்து அவ்வளோதான், வி ஹவ் ப்ரிப்பேர்ட் இட், வி ஹவ் மேட் இட் அப்படின்னு யோசிச்சுட்டு சுற்றிட்டே வந்துட்டுருக்காரு. அட் 1:15 கரெக்டாக 1:15 வரும்போது he was literally bleeding. I think that will do. ஸோ வந்து என்ன பண்ணுறாரு, நான் இப்படி தான் ஆகும்னு நினச்சேன். ஏன்னா அது ஏடாகூடமாக ஃபிக்ஸ் பண்ணதில்லை. இவர் சைக்கிளை ஓட்டிகிட்டு போய் he was dirty, misbehaved, cut and he was bleeding. ஸோ இந்த பைசைக்கிள் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த பைசைக்கிள் வந்து இவ்வளோ நேரம் இவர் ஓட்டிட்டு போனதுக்கு பனிஷ்மெண்ட்டாக அந்த இடத்துலையே வந்து இட் வாஸ் வெரி லைக் ஃப்ராக்மெண்டட், அங்கேயும் இங்கேயும் பிஞ்சு போய் தான் ஆயிடுச்சு. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு he started making first aid for the man and he cleansed him and sent him home back. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட் ஸ்டோரிஸ் இல்லை நாவல்ஸ் ஏதாவது இன்டர்பிரிட்டேஷன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஷியாலி வில் மேக் இட் ஃபார் யூ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.